ஹலோ வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சமான சாக்லேட் கேக் தான் பார்க்க போகிறோம். அந்த சாக்லேட் கேக் செய்கிறதுக்கு 2 கப்பு மைதா எடுத்துருக்கேங்க, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் ஒரே சல்லடையில் போட்டு சலித்து ஒரு பவுலில் எடுத்துக்கிறோங்க. நிறைய பேர் சாக்லேட் கேக் செய்யணுன்னாலே ரொம்ப கஷ்டம் நினச்சிட்ருக்காங்க. நான் பண்ணியிருக்க மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த அளவு இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேங்க, 1 கப் கோகோ பவுடர். நம்ம மாவு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் கோகோ பவுடர். இந்த கோகோ பவுடர் மட்டுங்க நல்ல தரமான பவுடராக வாங்கிடுங்க. அப்போ தான் கேக் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், கலரும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம கடைகள் எல்லாம் சாக்லேட் கேக் ஆர்டர் பண்ணுறோம். சாக்லேட் கேக்கு மட்டும் இல்லை, எந்த கேக் ஆர்டர் பண்ணாலுமே ஆர்டிஃபிஷியலாக அவங்க என்ன சேர்க்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம வீடுகள்லையே நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு பண்ணும்போது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், செலவும் ரொம்ப கம்மியாக முடியுங்க. இப்போது 2 கப்பு அதே அளவில் சுகர் சேர்த்துருக்கேங்க. இது எல்லாமே ஒரு ஹேண்ட் பிளெண்டர் வச்சு மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கணும். அடுத்தது ஒரு 3 முட்டைகளை எடுத்து உடச்சி ஊற்றுறேன். ஒரு 1/2 கப்பு ஹங்கர்டு புளிப்பில்லாத கர்டு தயிர், அதையும் சேர்த்துருக்கேன். 1/4 கப்பு ரீஃபைண்ட் ஆயில், அதையும் சேர்த்துருக்கேங்க. 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இதெல்லாம் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு 50 ml தண்ணியில் 1 டீஸ்பூன் காஃபி பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்க்குறோம். ஏன் இது சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த காஃபி பவுடர் சேர்க்கும் போது கேக்கில் ஒரு நல்ல அரோமா வரும், கலரும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இதெல்லாம் ஒரு பவுலில் சேர்த்துட்டு பிளெண்டர் வச்சு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஹைலையும் பண்ணக்கூடாது, லோலையும் பண்ணக்கூடாது, மீடியமாக நம்ம அதை மிக்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கேக் மிக்ஸ் நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக வருங்க. பாருங்கள், நல்லா ப்ரௌனாக எப்படி வந்திருக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் நம்ம என்ன வேணால் ஆட் பண்ணிக்கிறீங்க, உங்கள் இஷ்டம். நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாம் மேலே க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ப்ளெயினாக தாங்க பண்ணியிருக்கேன். கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கெல்லாம் எல்லா வீட்லேயுமே கேக் பண்ணுவாங்க, ப்ளெயின் கேக் தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நானும் இன்றைக்கி ப்ளெயினாக தான் பண்ணியிருக்கேன். இப்போது கேக் டின் எடுத்து அதில் கொஞ்சமாக ஆயில் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் பேப்பரை அதில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மிக்ஸையும் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கேக் டின்னை நம்ம லெவல் பண்ணிக்கணுங்க. லெவல் பண்ணிவிட்டு இப்போது நம்ம வீட்டில் இருக்க அடிகனமான பாத்திரத்தை எடுத்து அதிலே உப்பு போட்டு ஒரு 1/2 hour நல்லா சூடு பண்ணிடணுங்க. அவன்லாம் தேவையில்லைங்க, அவன் இல்லாமல் நம்ம வீட்டிலே பண்ணிடலாம். அடுத்து அதை மூடிட்டு ஸ்டவ் ஃப்ளேமை ஹைலையும் வைக்கக்கூடாது, லோலையும் வைக்கக்கூடாது, மீடியமில் வச்சுட்டு ஒரு 45 minutes பேக் ஆகணுங்க. அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்தோன்னா நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தோன்னா அந்த கேக்கெல்லாம் அதில் ஒட்டாமல் வரணுங்க. இதுதான் கரெக்டான பதம். அடுத்து நம்ம வெளியே எடுத்து வச்சுட்டு நல்லா ரூம் டெம்பரேச்சரில் ஆறுனதும் கத்தி வச்சு அந்த ஓரத்தெல்லாம் லெவல் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் மாற்றிடணும். அப்புறம் நம்ம அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டோன்னா கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அழகாக மட்டும் இல்லைங்க, ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குங்க. இந்த கேக் 1 கிலோங்க. 1 கிலோ கேக் நம்ம கடைகளில் ஆர்டர் பண்ணால் எவ்வளோ விலை போட்டுருவாங்க. வீட்டில் பாருங்கள், நம்ம இருக்க பொருளை வச்சு ரொம்ப செலவு கம்மியாக செஞ்சிட்டோம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.